சிவப்பிரியன் இப்போ பேசலாம். ஏன்னா தாவேக்கா வந்தபோது தூய சக்தி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நம்பிக்கைக்கு வரும் தீர்மானத்திலே இந்த பிரச்சனை வந்தது. சி.வி. சண்முகம் தரப்பு வரப்ப வெளிப்படையாக பேசினாங்க, இது என்ன குதிரை பேரம், இதை பற்றி அட்ரஸ் பண்ணுங்கலாம் சொன்னாங்க. இப்போ இந்த காட்சிகள் நடக்குது. ஆனால் தாவேக்கா தரப்புல சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு அதிமுக மீது நம்பிக்கை போயிடுச்சு. இந்த 10 நாள் ஆட்சியை பார்க்குறப்ப அவங்க அம்மாவின் ஆட்சின்னு நினச்சி வராங்கன்றது ஒன்று. இப்போ எலெக்ஷன் வச்சாலும் திரு நிர்மல்குமார் சொல்றார் 200 சீட்டில் ஜெயிப்போம் அப்படின்னு. அந்த இடத்த நோக்கி தான் நகர்றாங்களா தாவேக்கா? குதிரை பேரம் சொன்னப்போ முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுது, இது குதிரை பேரம் நடத்தும் அரசல்ல, குதிரை வேகத்தில் செல்லும் அரசுன்னு சொன்னார். ஸோ குதிரை வேகத்தில் ஒரு குதிரை பேரத்தை இன்னைக்கு நடத்தி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது நிச்சயமா குதிரை பேரம் தான். இங்கே அவங்க இன்னும் 21 நாள் ஆகலை சார். அவங்கள மக்கள் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி அவங்க எலெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க இன்னும் 21 நாள் ஆகலை. அதுக்குள்ளே ரிசைன் பண்ண வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எங்கேருந்து வந்தது? அம்மாவின் ஆட்சியை பார்க்குறோம். அந்த எப்படி பார்க்குறாங்க? 10 நாளில் என்ன அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த ஆட்சியில் நடந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவின் ஆட்சியை பார்க்குறாங்க. எனக்கு அது புரியல. அம்மாவின் ஆட்சின்னா அப்படின்னா என்ன? அதை மீறி திரு நிர்மல்குமார் போன்றவர்கள் சொல்றது உண்மையா இருக்கலாம். மக்கள் இவங்களுக்கு இதை விட 108 விட இன்னும் ஒரு 10 சீட்டு 20 சீட்டு இல்லை அவர் சொல்ற மாதிரி 200 சீட்டு கூட மக்கள் கொடுக்கலாம். அதை பற்றியெல்லாம் யாருக்கும் இங்கே மாற்று கருத்தோ இல்லை. அது மக்களினுடைய தீர்ப்பு. அப்போ எலெக்ஷனுக்கு போங்க. அவ்வளவு மக்கள் மீது நம்பிக்கை இருந்தா நீங்க எலெக்ஷனுக்கு நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா போயிடலாமேன்றீங்க. இல்ல, அவருடைய இடத்துல இருந்து அவருடைய பதில்ல இருந்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அது என்னுடைய கேள்வி கிடையாது. அவர் சொன்னதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இது குதிரை பேரமானும் போது இது குதிரை பேரம்லாம் இல்ல, இன்னைக்கு நாங்க தேர்தல் வச்சாலும் கூட நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம். அப்படி நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தேர்தலுக்கு தானே போனோம் முதல்ல. அப்போ ஏன் இந்த நம்பர்ஸ்னா, ஷாம் சார் சொன்ன அதே விஷயம்தான். கம்ஃபர்டபுளாக ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு சட்டசபையினுடைய ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும். 120 இருக்கே சார். அவங்களுக்கு அது தெரியல, அது பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. 120 போதாது, வேற ஏதாவது சிக்கல் வரும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் குஷன் வச்சுப்போம். ஸோ ஒரு 230 225 கிட்டத்தட்ட கொண்டு நிறுத்திட்டோம்னா ஓரளவுக்கு குஷன் இருக்கும். நம்ம ஈஸியாக கவர்னர்ஸ் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பட்ஜெட், இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பில்ஸ் கொண்டு அதிலேயே சிவப்பிரியா அப்படி இருக்கும் பொழுது இது ஒன்று தான் ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றதுல ஒரு கம்ஃபர்ட் குஷன் இருக்கணும்ன்றது நீங்கள் சொல்றீங்க. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் தொடங்கி திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி அன்புமணி அவர்கள் பாராட்டுகிற அதே அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் யாருக்கும் நீங்க கட்சி பதவி கூட கொடுக்க கூடாது, திரும்பலாம் நிக்க வைக்க கூடாது, நீங்க தூய சக்தின்னு தானே சொல்லிட்டு வந்தீங்கன்னு அவ்வளவு எதிர்வினைகள் இருக்குல்ல. அது ஒரு வகையான ஒரு நெருக்கடியை தாவேக்காவுக்கு ஏற்படுத்தாதா? அதை பத்திலாம் அவங்க யோசிக்கலையா? தாவேக்காவுக்கு நெருக்கடி தான். அவங்க அதெல்லாம் யோசிச்சு அவங்களுக்கு என்னன்னா இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் காலப்போக்கில் மறந்துடுவாங்க மக்கள். எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே இதெல்லாம் மறந்துடலாம். இல்லைன்னா திரு விஜய் அவர்களுடைய முகத்தை வைத்து பாருங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, எங்களுக்கு 10 பேர் தேவை அப்படின்னு ஓப்பனாகவே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு பேசுறது எல்லாமே ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது. திரு ஆதவர்ஜுனா அவர்களை அவங்க உடனே போய் சட்டமன்றத்தில் சந்திக்கிறாங்க. கீழே சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட பேசிட்டு ஒரு ஃப்ளோர் ஒரு 20 படி இருக்கும்னு நினைக்கிறேன். நேராக மேலே போய் ஆதவர்ஜுனா அவர்களுடைய ரூம்ல போய் பேசுறாங்க. அங்க என்ன பேசுறாங்கிறது லைவா எல்லாரும் பார்த்தோம். அதன் பிறகு பக்கத்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஸ்பீக்கர் கீழே திருப்பி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல இன்னொரு 4-5 ரூம் தள்ளி போய் முதலமைச்சரை பார்க்குறாங்க. ரொம்ப வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக நடந்திருக்கு. ஏன் இதெல்லாம் இவ்வளவு ஊக்குவிக்க வேண்டும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, ஊக்குவிக்க வேணும்னா நம்பர்ஸ் வேணும், ஆட்சி நடத்தணுங்கிறது மட்டும்தான். இங்க பிரச்சனை என்னன்னா, இது ஏற்கனவே பாஜக ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற பேர்ல பல மாநிலங்கள்ல நடத்தி இருக்கிறாங்க. கர்நாடகால எல்லாரும் நினைக்கிற மாதிரி 2019 நடத்தல, 2008 ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆபரேஷன் லோட்டஸை முதல் முறையா இந்தியாவுக்கு பெருமளவுல இந்தியாவுக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எடியூரப்பா தலைமையிலான பாஜக ஆட்சி.
அதன் பிறகு 2019 கர்நாடகால அதே பாஜக அதை யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு மத்திய பிரதேஷ்ல அதே ஃபார்முலாவை இங்க வந்து இப்ப கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இது ஆபரேஷன் விசில், அவ்வளவுதான். அந்த ஆபரேஷன் வாகை மலரா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆபரேஷன் விசில், விசில், ஆபரேஷன் விசில் தானே சிம்பிள். அங்க லோட்டஸ், அங்க தாமரை, இங்க விசில், அவ்வளவு. இப்போ சிவப்பிரியன் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இடதுசாரிகள் அவங்க அமைச்சரவைக்குள்ள போகல, அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. பல இடங்கள்ல குதிரை பேரங்கள் நடக்கிறப்ப மிக கடுமையாக எதிர்த்து பேசினவங்க. இப்ப ஆதரிக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? அவங்க எல்லாம் சைலண்டாவே கடந்து போயிருவாங்களா? இல்ல, இடதுசாரிகள் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் இதுல எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக அதிமுக ஆதரவு அமைச்சர்கள் அவங்க உள்ள வந்தாங்கன்னா நாங்க எங்களோட ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்ங்கிறத ரொம்ப வெளிப்படையா இடதுசாரிகள் 2 பேருமே பேசினாங்க. திருமாவளவன் அவர்களும் பேசினார். இப்ப திருமாவளவன் அவர்களுடைய கட்சி IUML பிளஸ் காங்கிரஸ் வந்து உள்ள அமைச்சரவைக்குள்ள இருக்கிறாங்க. விசிகே பேசுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் காங்கிரஸ் நிச்சயமா பேச மாட்டாங்க. சோ இப்ப இதற்கு பின்னணியில் இருப்பது நம்மளுக்கான எண்கள், நம்பர்ஸ் இருக்கட்டும், அதுதான், வேற எதுவுமே. நம்பர்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கணும். யாரையும் நம்பி இருக்க வேணாம் சார். இப்ப காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க, பதவியை 2 பேர் அனுபவிச்சுட்டாங்க. அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னு 60 வருஷம் கழிச்சு அவங்க கட்சி ஆபீஸ்ல வந்து முதல் முறையா போய் ஒரு சைரன் வச்ச காரு, தேசிய கொடி பொருத்தி போய் நிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு வாரத்திலேயே அந்த காரை கொண்டு வர்றதுக்கு யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. IUMLக்கும் அதே போன்றுதான், விசிகேவுக்கும் அந்த சிக்கல் இருக்கு. பட் அவங்க என்ன பேச போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா மத்த கட்சிகள் லெப்டுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அவங்க உள்ள இல்ல, வெளியில தான் இருக்காங்க. வெளியில இருக்கும் போது அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும்பொழுது இதுல ஒரே ஒரு விஷயம் விஜயன், இது என்னன்னா இன்னைக்கு நேத்து இது நடந்த மாதிரி தெரியல. அப்ப முதல்ல இருந்தே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது திரைமறைவுல. அப்ப தூய சக்தி சொல்லி கொண்டிருந்த தாவேகா வந்து திரைமறைவுல ஒரு சில குதிரை பேரமோ இல்ல வந்து இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வைத்து விட்டு அவங்க கட்சிக்கு கூட்டிட்டு வர்றாங்கன்னா அதுக்கு வேற என்ன பேருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.